எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்கள் அம்மா வந்து பாவக்காய் தொகையல் பண்ண போகிறா. பண்ணுமா. இன்றைக்கி பாவக்காய் தொகையல் அரைக்க போகிறேன். சூப்பர். முதல்ல எண்ணெயை விட்டுருக்க. அடுத்தது என்னம்மா பண்ணணும்? உளுத்தம் பருப்பு மிளகாயை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா செவக்க வறுக்கணுமாம்மா? செவக்க வறுத்துட்டு வறுத்ததும் சொல்கிறேன். காஞ்ச மிளகாவும் உளுத்தம் பருப்பையும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கணும். ஓகே. வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் சிறுதாக வதக்கிட்டு அப்புறமா பாவக்காயை வதக்கணும். வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிடுதாம்மா? இன்னும் ஒரு 2 நிமிஷம். அம்மா, இதெல்லாம் வந்துட்டு சுகர் லெவல் வந்து கம்மியாக, சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும்போதே நீ மெயின்டைன் பண்ணியிருந்தா இவ்வளோ சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இப்படி வரும் தெரியலையே. இப்போது தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா பாவக்காவை போடணும். என்னம்மா, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெண்டைக்காய் சாப்பிட்ற, முள்ளங்கி சாப்பிட்ற, வெங்காயம்லாம் பிடிக்காது, வெங்காயம் சாப்பிட்ற, பாவக்காவை எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். வாக்கிங் போனால், நடக்கணும்னு சொன்னால் பீச்சுக்கு போயிட்டு காற்று வாங்கிட்டு வருவேன். இப்போ பார்த்தியா, நிறையா எல்லாருமே நிறையா தண்ணி குடிக்கணும். காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஒரு 4-5 மணி வரையும் நம்ம ஒரு 2-3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். ஏன்னா உடம்புல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நிலப்பரப்பில் எப்படி வந்து நீர் வந்து சுற்றி இருக்கோ அதே மாதிரி உடம்புல ஃபுல்லாக வந்து எல்லா சிஸ்டமுக்கும் கொண்டு போகிறதுக்கு நீர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா வந்துட்டு இந்த சீசனில் வந்து நிறையா பனி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு காய்ச்சி வடிகட்டி ஜலத்தை குடிங்கும். இப்போ வதங்கிடுதாம்மா? தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம்மா. வெங்காயம் போடும்போது இஞ்சி போடலாமாம்மா? இஞ்சி போடுவோம். இப்போது வெங்காயம் போடும்போது நம்ம பெருங்காயமும் போடக்கூடாது இல்லை? வாசனையும் பெருங்காயம் வாசனையும் வெங்காயத்துக்கு எடுக்கிறோம். அதனால் வெங்காயம் போட்டு சமைக்கிற ஒரு சமையலுக்கும் பெருங்காயம் போடக்கூடாது. ஓகே, சூப்பர். விவர்ஸ், இது ஒரு டிப்ஸு. நீங்கள் ஆனியன் யூஸ் பண்ணும்போது பெருங்காயம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேம்மா. இப்போ வந்து நல்ல சுருளை வதங்கிடுதா? இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சுருளை நல்லா வதங்கி அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது எண்ணெய் விடணுமா, எண்ணெய் விடக்கூடாதா? பாவக்காய் வதக்கணும். பாவக்காய் நல்லா வதக்கணும். ஓகே. இப்போ வந்து கசப்பு, அதே கசப்பு இருக்குமா இருக்காதா நம்ம தொகையில் அரைக்கும் பொழுது? புளியை வச்சு அரைச்சோம்னா புளியை உப்பு வச்சு அரைக்கும் போது கசக்காச்சு. ஓகே. இப்போ எண்ணெய் விட்டாச்சு. பாவக்காவை நல்லா வதக்கணும். பாவக்காவை நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மிக்ஸி பவுலில் இந்த உளுத்தம்பருப்பையும் மிளகாவையும் வந்துட்டு நல்லா ஒரு 2 சுற்று அரைச்சதுக்கப்புறமா இந்த பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அதோட பாவக்காவையும் சேர்த்து அரைச்சி தொகையெல்லாம் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு நல்ல சுடு சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு இந்த பாவக்காய் தொகையல் சாதம் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். பாய் வீவர்ஸ்.